சார், என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. உங்களை விசாரணை பண்ணணும் மேடம். பண்ணுங்க. அந்த ஸ்டூடெண்ட் உங்களை மீட் பண்ணி என்ன பேசினாங்க? நான் என்னோட அசோசியேஷன் ஆபீஸ்ல இருந்தேன். ஒரு நிமிஷம் மேடம், மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே சார், புரியுங்க. ரெக்கார்ட் பண்ணு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் மீடியா முன்னாடி வேற மாதிரில சொன்னாங்க. இல்ல சார், யாரோ அந்த பொண்ணை மிரட்டியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல ஆசை காட்டியோ என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. நான் பேசின விஷயத்த அவங்க சொல்ற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த வீடியோவை அந்த ஸ்டூடெண்ட் சொன்னதை வச்சு ஒரு ஆங்கிள் பாத்தீங்கல்ல, இப்ப நான் சொல்ற ஆங்கிள் அந்த வீடியோவை பாருங்க. நான் சொல்றது சரின்னு தோணும் சார். நீங்க சொல்றது மேட்ச் ஆகுது. ஆனா இப்போ அந்த பொண்ணு இறந்துட்டாளே மேடம், அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? யார் அந்த பொண்ணு அப்படி பேச சொன்னாங்களோ அவங்க தான் சார் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க. நாங்க சகுந்தலாவை சந்தேகப்படுறோம், ஆனா உறுதியா இத அவங்க தான் செஞ்சிருப்பாங்களான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த பதவிக்கு வந்ததே நிறைய பேருக்கு பிடிக்கல. நான் நேர்மையா மாணவர்களுக்காக நல்லது பண்றதுக்காக எடுக்கிற நடவடிக்கைய பலரும் எதிர்க்கிறாங்க. எனக்கு தெரியும் சார், நல்லது செய்யணும்னா 4 பேரை பகைச்சுக்கிட்டாதான் முடியும். அப்படின்னா நிறைய பேரை பகைச்சுக்கிட்டேன். அவங்கள யாராவது கூட இத செஞ்சிருக்கலாம் சார். இன்னார்தான் செஞ்சாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. இங்க பாருங்க, குற்றவாளி வேற ஒருத்தரா இருந்தாலும் அதெல்லாம் டீப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இப்போதைக்கு இருக்கிற எவிடன்ஸ் வச்சு எல்லாரும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. நாங்களும் அப்படிதான் பார்க்கணும். அதனால உங்க வீட்டை சர்ச் பண்ணணும். சார், என்ன சார் விளையாடுறீங்களா என்ன? அவ அவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. சார், முதல்ல வாரண்ட் இருக்கா சார்? அதை எடு. சார், சார், விசாரணை முடிஞ்சதா? வித்யாதா குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா சார்? வித்யாவோட ரூம்ல இருந்து கத்தியை கைப்பற்றிருக்கு. அந்த கத்தி தான் மாணவிய குத்தன கத்தியாங்கிறது ஃபாரன்சிக் அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப வித்யா தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா சார்? ஹலோ, என் ஒய்ஃப் கொலை பண்ணல. இப்ப அவளை அரெஸ்ட் பண்ணாலும் அவளை நிரபராதி நான் நிரூபிப்பேன். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். என்ன சார், கொலை பண்ண கத்தியே உங்க வீட்ல இருக்கு, இப்பவும் உங்க வைஃப் கொலை பண்ணலன்னு சொல்றீங்க? வெளியே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னடா பண்ற சஞ்சய்? என்னப்பா இப்படி பேசுற? கொஞ்சம் அமைதியா இருடா. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இத பாருங்க, என் ஒய்ஃப் நிரபராதின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க நான் பாக்குறேன். உள்ளே உன்னை காண வந்திரே, உண்டாகிறாய் உண்டாகிறாய், உன்னா காயம் கொண்டே காயத்தை என்ன சொல்ல நானும் நான் கனவிலும் என்னுடைய உலகம் தனி. நான் அப்படி சொல்ல வரல.
வீட்ல வேலை செய்றவங்க கூட உதவி பண்ணிருக்கலாம்ல. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். அப்புறம் ஏன் உங்க 2 பேருக்கு கோவம் வருது? உங்க கோவத்தை பார்க்கும்போது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா சொன்ன? ஏய், என்னடா ஏய், பண்ண? என்ன என்ன பண்ண? என்னடா சஞ்சய்? ஏய், டேய் சொல்றா கேளுடா, கொஞ்சம் இருடா. நிறுத்துங்கடா, என்னடா நிறுத்துங்க. வாடா. புதுசா இங்க சண்டை என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க சின்ன பையன் பேசுறது மட்டும் நியாயமாத்த? அந்த ஸ்டூடெண்ட் காட்டின வீடியோவும் தெளிவா இருக்கு. அவ பிரஸ் மீட்ல பேசும்போதும் தெளிவா தான் பேசினா. அடுத்த நாள் பார்த்தா அவ செத்துருக்கா. அவளை குத்துன கத்தை வித்யா ரூம்ல இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா 100% வித்யா தான் குற்றவாளின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொன்னோமா? எங்க கிட்ட ஏன் இவர் இவ்ளோ கோவப்படுறாரு? எங்களை ஏன் இப்படி குத்தி காட்டி பேசுறாரு? உன்னால உன் பொண்டாட்டியை காப்பாத்த முடியலனா கதவை சாத்திட்டு தனியா போய் அழு. எங்களை சீண்டிட்டு இருக்காத. ஆமா, வாமா. கான்ஸ்டபிள் சார். ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். சாரி மேடம், நான் உங்க கையில ஹேண்ட்கஃப் போடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப கூட என்னால நம்பவே முடியல மேடம். ஒரு தப்பு நடந்தா உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு போராட்டம் பண்றாங்க. இல்லனா பெரிய கலவரமே வெடிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது. தப்பா எடுத்துக்காது. போமா. வாங்க. சைன் பண்ணுங்க. இங்க வித்யா தலைவரானா இந்த அசோசியேஷனே தலைகீழா மாத்துவான்னு நினைச்சோம். ஆனா இப்ப நம்ம அசோசியேஷனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டு லாக்அப்ல போய் உக்காந்துட்டா இப்ப என்னங்க பண்றது? அப்படியே இருக்க முடியுமா? புது தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நாம மட்டும் சொன்னா பத்தாது, எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஆகணும். நீங்களாம் என்ன சொல்றீங்க? இது மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நடந்துருச்சு. வித்யா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவ கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியா அந்த வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? இந்த கேஸ்ல இருந்து அவ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சார், கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்களா? யாரு மேல குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்கள அசோசியேஷன்ல இருந்து ஒதுக்கி வைக்கணும். தலைவரா இருந்தாலும் அதான சட்டம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். புது தலைவரை தேர்ந்தெடுக்கணும். யாரை தேர்வு பண்ணலாம்? வேதா தான் பல வருஷமா இந்த பதவியில இருந்தாங்க. அதனால தான் வித்யாவுக்கு நாம இந்த பதவியை விட்டு கொடுத்தோம். மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தோம் அவங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தங்களை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. வேதாவோட பசங்களை தலைவராக்கலாம்னு சொல்றீங்களா? பசங்க எதுக்கு? அதான் இன்னொரு மருமக இருக்காங்கல்ல. யாரு? ஸ்னேகாவை சொல்றீங்களா? ஆமா, அவங்க தலைவரா வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நீங்களா என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கும் தெரியும். சரியா இருப்பாங்களான்னு சொல்லி டவுட்டா இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் சொல்றீங்களேன்னு ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு மனதா ஸ்னேகாவையே தலைவரா அறிவிச்சிடலாமா? ஆமா, பண்ணிடலாம். வேற என்ன பண்றது? ஓகே. அப்ப ஸ்னேகாக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க.
தோ வந்துட்டா. நீ சாப்பிட்டியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்னாச்சு? ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கிட்ட போய் அக்கம் பக்கத்துல விசாரிக்கலான்னு ட்ரை பண்ணேன். நான் யாருன்னு தெரிஞ்சு என்னை ஏரியாக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. நீதான் கொலை பண்ணிருப்பேன்னு எல்லாரும் உறுதியா நம்புறாங்க. எல்லாமே எனக்கு எதிரா இருக்கும்போது அவங்க அப்படிதானே நம்புவாங்க. சரி, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஸ்னேகாக்கா சந்தோஷமா இருக்காங்களா? எனக்கு தெரியும் சஞ்சய், அவங்க சந்தோஷமா தானே இருப்பாங்க. விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அவங்களே அந்த பதவியில இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் அவங்களும் அத்தையோட மருமக தானே. என்னால இதை ஏத்துக்க முடியல வித்யா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன கஷ்டம்? உன் அண்ணி தானே தலைவரா இருக்காங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாரு சஞ்சய். இத்தனை நாளா அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. என்னால அப்படி இருக்க முடியாது வித்யா. உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. நீ எப்போ இது மாதிரி எதுலயாவது மாட்டுவ, உன்னை பதவியில இருந்து தூக்கிட்டு அவங்க உட்காரணும்னு வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. வித்யா, நீ இவ்வளவு பெரிய தப்பான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கியே, ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, வருத்தப்படவும் இல்ல. அவங்களுக்கு அந்த பதவி கிடைச்ச உடனே டப்புன்னு உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு தான் ஒரு மாமா 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 ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம். அத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப வேண்டாமா? சஞ்சய் ஸ்வீட் எடுத்துக்கோ. அத்தை மாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. ஸ்னேகாக்கு பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட தலைவர் பதவி கொடுத்திருக்காங்கம்மா. கோயிலுக்கு கூட போகாம உங்ககிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன். அம்மா, அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. அத்தை நீங்க அந்த அசோசியேஷனுக்கு தலைவரா இருக்கும்போது அசோசியேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் நடத்துவேன் அத்தை. உங்களை மாதிரி நான் நிர்வாகம் பண்ணுவேன். இனி அந்த அசோசியேஷனால எந்த பிரச்சனையுமே வராது. நான் உங்க பேரை காப்பாத்துவேன் அத்தை. கண்டிப்பா உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க மாட்டேன். அம்மா, என்னம்மா எதுவும் சொல்ல மாட்டீங்க? அதான் நல்லா இருன்னு சொல்லிட்டேனேப்பா. வேற என்ன எதிர்பார்க்கற? இல்ல, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம சொல்றீங்க. அப்பா வேற முகத்தை திருப்பிக்கிறாரு. டேய், சுவிட்ச் போட்ட உடனே ரியாக்ஷனை மாத்துறதுக்கு நாங்க ஒண்ணு அனிமேஷன்ல வர்ற பொம்மைங்க இல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதை விட்டு சந்தோஷமா வாழ்த்தணுங்கிற. அவங்க எப்படிங்க சந்தோஷப்படுவாங்க? நான் என்ன அவங்க சின்ன மருமகளா? அவ பதவிக்கு வரும்போது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. உங்க அப்பா எப்படி வாழ்த்தினாரு. இப்ப பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நமக்கு இதாங்க நிலைமை. இங்க யாரும் நம்மள பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏ ஸ்னேகா, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இந்த வீட்டுல இருந்த ஒருத்தி ஸ்டேஷன்ல இருக்கா. அவளை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அவ மேல தப்பு இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீ எரியிற நெருப்புல எண்ணெய கொண்டு வந்து ஊத்துற. ஏன் சந்தோஷமா இல்ல, ஏன் சிரிக்கலன்னு கேட்க. ஒருவேளை விஜய் அரெஸ்ட் ஆயிருந்து உங்களுக்கு இந்த பதவி கொடுத்திருந்தா இந்த கொண்டாட்டம் கொண்டாடி இருப்பீங்களா? இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது நான் இந்த பதவிக்கு வந்திருந்தா நீங்க எல்லாரும் இப்படிதான் இருந்திருப்பீங்க.
ஏன்னா நானும் என் புருஷனும் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவங்க தானே. எதுக்கு தாங்க உங்ககிட்ட நம்ம இங்க இருக்க வேண்டாம் தனியா போயிடலாம்னு சொன்னேன், கேக்குறீங்களா? ச்சே. என்னடா இப்படி இருக்காங்க? விடுங்கப்பா. இந்த மாதிரி நிலைமையில நம்ம எதிரி கூட நமக்காக இறக்கப்படுவாங்கடா. ஆனா இவங்க ச்சே, என்ன சொல்றதுனே தெரியல. மாத்திரைய போட்ட ஒரு சில செகண்ட்ல நேரா மேல ப்ரமோஷன் தான். வேலைய முடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. மேடம், எனக்கு பயமா இருக்கு மேடம். பயந்தா பணம் சம்பாதிக்க முடியுமா? துணிஞ்சா மட்டும்தான் முடியும். துணிஞ்சு செய், பாத்துக்கலாம். உனக்கு எந்த பாதிப்பும் வராது, உன் மேல எந்த டவுட்டும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. செஞ்சிருவியா? லாஸ்டா எப்ப பிபி செக் பண்ணீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ நார்மலா தான் இருந்துச்சா? ஆமா, இப்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமானாலும் மயக்கம் வந்துரும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற சிச்சுவேஷன் வந்துரும். ரொம்ப பதட்டமா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆனா பிபி லெவல் அதிகமா இருக்கே. எனக்கு உங்களை நல்லா தெரியும் மேடம். மீடியா கொடுக்கிற பிரஷர், அரெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சல கொடுத்திருக்கோம். அதான் இப்படி இருக்கு. எதுக்கும் ஒரு வேலைக்கு நான் டேப்லெட் கொடுக்கறேன், அதை மட்டும் போடுங்க, சரியாயிடும். இப்படியே விட்டா உங்க ஹெல்த் தான் கெட்டு போகும். சரி, கொடுங்க. இந்தாங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க. சரி. மறந்துடாதீங்க மேடம். இல்ல மறக்க மாட்டேன். இதான் கொடுங்க. ஓகே சார். சார் பசிக்குது சார். டேய், இருடா, வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். யோ சார், சாப்பாடு வாங்க போன ஆளு எங்கயா? இதோ கால் பண்றேன் சார். எவ்வளவு நேரம் சார்? இதோ வந்துட்டேன் சார். சார் இதோ வந்துட்டார் சார். என்னையா இவ்வளவு நேரம்? சார், கடையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு சார். சரி சரி, எல்லாருக்கும் கொடு. ஓகே சார். மார்னிங் வந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டியா? சரிங்க சார். யோ சார், இங்க ஒண்ணு குடியா? ஓகே சார். டைம் ஆயிடுச்சு மேடம், சாப்பிடுங்க.
இதுல எல்லாம் டீட்டெயிலா எழுதிருக்கேன் சார். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கும் சார். என்னாச்சு மேடம்? ஓ, வீட்டு ஞாபகமா? உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி போயிடுவீங்க. இதெல்லாம் தற்காலிகம் தான். சாப்பிடுங்க மேடம். டேய் சஞ்சய், அப்பா என்னடா ஆச்சு? இந்த நேரத்துல எங்கடா போன? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, வித்யாவை லாக்அப்ல வச்சு கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. என்னடா என்னடா சொல்ற? என்னடா நடக்குதுங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வித்யாவுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்ன டியூட்டி பாக்குறாங்க அவங்க? அந்த நர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சீங்க? அவளை கண்டுபிடிச்சாலே இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருட்டா. ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்பா. அவங்க யாரு, எங்க தங்கி இருக்காங்கன்னு எல்லா டீட்டெயிலும் நான் எடுத்துட்டேன். ஆனா இப்ப அவங்க ஊர்ல இல்ல. நாளைக்கு எப்படியும் அவங்களை பிடிச்சிருவேன். மிஸ் பண்ணிடாத சஞ்சய், இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். அவளை வச்சே வித்யாவை இந்த கேஸ்ல இருந்தே நம்ம காப்பாத்திடலாம். சரிப்பா. இப்போ வித்யா நல்லா இருக்கால? அவன் நல்லா இருக்கா? சரி. ₹10 போட்டா ₹10 சம்பாதிக்கலாம் தான். கரெக்டா சொன்னீங்க. நாம பண்றது ஒரு தொழில் தான். இதுல லாபம் வந்தா மட்டும்தான் தொடர்ச்சியா காலேஜ் நடத்த முடியும். இப்போ கிடைக்கிறத விட லாபம் இன்னும் அதிகமா கிடைச்சாதான்
இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண முடியும்ல. கரெக்டா சொன்னீங்கம்மா. அதனால இன்னையில இருந்து நம்மளோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்களோட காலேஜ்ல எவ்வளவு வேணாலும் டொனேஷன் வாங்கிக்கலாம். அதுக்கு அசோசியேஷன் எதிர்ப்பு தெரிவிக்காது. ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அசோசியேஷன் அந்த காலேஜ்க்கு பக்கபலமா நிக்கும். இது பிரைவேட் காலேஜ் அசோசியேஷன், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கிடையாது. நமக்கு நம்மளோட நலன் தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள பத்தி நாம யோசிக்கணும். நாமளே கஷ்டப்பட்டு காலேஜ் நடத்திட்டு இருக்கோம். இதுல அத சேவையா செஞ்சிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? வித்யா அதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க. அதிகமா டொனேஷன் வாங்கினா அசோசியேஷன்ல இருந்தே நீக்கி வைக்கணும்னு சட்டம் போட்டாங்க. அதெல்லாம் நேத்து கதை. அவன் இப்ப தலைவரா இருக்காளா? அவ ஒரு கைதி, கொலை பண்ணிருக்கா, ஜெயிலுக்கு போக போறா. அவ போட்ட சட்டத்தை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? நீங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, நீங்களே இப்படி பேசினா எப்படி? அதுக்காக போய் சொல்ல முடியுமா? அவ தப்பு பண்ணிருக்கால. இதெல்லாம் பாவம் இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட கொலை பண்றதை விட இது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல. ஒருவேளை வித்யா நிரபராதி நிரூபிச்சு வெளில வந்தா இப்ப நீங்க தற்காலிக தலைவரா தான் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அவ திரும்பி வரமாட்டா, அதுக்கு சான்ஸே இல்ல. ஒண்ணு அவளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், இல்ல ஆயுள் தண்டனை கிடைக்கும். 2 நாள்ல எதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தான் நிரந்தர தலைவர். எனக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கு. அம்மா சாப்பிட வாங்கம்மா. இல்ல எனக்கு பசிக்கல மனசா. எனக்கும் வேணாமா. எப்பவும் இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா? அப்போ சமைச்ச சாப்பாடெல்லாம் நம்ம என்ன பண்றது? வித்யா அன்னைக்கும் எதுவும் ஆகாதுப்பா. அவங்க நிரபராதின்னு நிரூபிச்சு திரும்ப வருவாங்க. நம்ம குடும்பத்து மேல விழுந்த கலங்கத்தையும் தொடைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லப்பா. நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்பா நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. வித்யாவே தைரியமா தான் இருக்கா. வாங்க அம்மா, வாங்க அம்மா, வாங்கம்மா. ஆனா அந்த பதவியில இருந்தா என்ன பண்றோம் ஏது பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்னமா பேசினா அவ? இத சொன்னா சஞ்சய் டென்ஷன் ஆவான். மறுபடியும் பிரச்சனை அதிகமாகும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த பதவியில இருந்துகிட்டு தப்பு தப்பா இவ முடிவெடுத்துட்டு இருக்கா. இதுதான் இவ என் பேரை காப்பாத்துற லட்சணம். வித்யா எடுத்த முடிவால பல பிரச்சனைங்க வந்தாலும் அவ தப்பா எந்த ஒரு முடிவையும் எடுக்கல. பல பேருக்கு நல்லது பண்ற மாதிரி தான் அவ முடிவெடுத்தா. ஆனா இவ டேய் சும்மா கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றா, இப்ப பேச. அத்தனை பேர் முன்னாடிதான் இவ வித்யாவை பத்தி கேவலமா பேசினா. அப்ப அத்தனை பேர் முன்னாடி தானே அவளுக்கு தண்டனையும் கொடுக்கணும். அதனாலதான் அவளை நான் அடிச்சேன். என் பசங்க மனசுல என்கிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும்
கொஞ்சமாவது ஒட்டிட்டு இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப சொல்லு, நான் பண்ணது தப்பா? சொல்லு, நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னதெல்லாம் இல்லங்க, உனக்கு ஒரு பதவி கிடைச்சா அதுல இருந்துகிட்டு ஆக்கப்பூர்வமா அதாவது வேலை செய்யணும். அதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நீ எல்லாம் நியாயம் கேக்குற. இப்ப நான் அம்மா கிட்ட என்னன்னு பேசுறது? டேய் விஜய், உங்க அம்மா எப்பவும் சரியாதான்டா இருப்பா. இப்போவாது புரிஞ்சுக்கோ. அம்மா, உங்க மேல எந்த தப்பு இல்லம்மா. அவ அப்படி யோசிக்கும் போது இவ மட்டும் ஏங்க இப்படி இருக்கா? இது ஸ்னேகாவோட குணம், அது வித்யாவோட குணம். ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி இடத்துல நாம கண்டுக்காம விலகினா அது ரொம்ப தப்பாயிடும். அதான் நான் அவளை அடிச்சேன். ஆரம்பத்துல வித்யா அந்த பதவிக்கு வரும்போது அவ என்ன செய்ய போறாளோன்னு நானும் சந்தேகமா தான் பார்த்தேன். ஆனா அவ தப்பா எந்த விஷயமும் பண்ணல, நிறைய நல்லதுதான் பண்ணிருக்கா. அதுல பாதியாவது இவ செஞ்சா போதுமே. வேதா, வித்யா மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்கியா? அவளை தப்பா சொன்னா உனக்கு பிடிக்கல. அவ பக்கம் நியாயம் இருக்குன்னு உனக்கு புரியுது. இவ்ளோ பாசத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை ஏன் நீ வெளியே காமிச்சிக்கவே இல்லை? நீ வித்யாவுக்காக பேசணும்னு தெரிஞ்சா அவ அவ்வளோ சந்தோஷப்படுவா. அவ இந்த உலகத்திலேயே பெருசா நினைக்கிறது உன்னோட அன்பை மட்டும்தான். அதுக்காக அவளை ரொம்ப ஏங்க வைக்காத வேதா. விஜய அவ கை நீட்டி அடிச்சதை தவிர அவ வேற எந்த தப்பும் செய்யல. நீ வித்யாவை மன்னிச்சு உன் மருமகளா ஏத்துக்கலாம்ல? அவ பக்கம் ஒரு சில நியாயம் இருக்கு, அத நான் பேசுறேன், அவ்வளவுதான். உடனே நான் அவளை ஏத்துக்கிட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். வேதா, வேற அவ என்னதான் பண்ணணும்? என்ன பாத்துட்டு இருக்க? உட்காரு. உட்காரு. வித்யா, உனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா. நல்லா சாப்பிடு. காரம் கம்மியா தான் போட்டேன், உனக்கு சரியா இருக்கான்னு பாரு. வித்யா, என்னாச்சுமா? என்ன காரம் அதிகமா இருக்கா? எல்லாருக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத சாப்பாடுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். என் அம்மா கையால சாப்பிட்டது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னைக்கும் அது எனக்கு மறக்காது.
அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டை என்னால மறக்கவே முடியாது. எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சாப்பிடு சாப்பிடுப்பா. இந்தாம்மா தண்ணி குடி. குடு. இல்ல நானே வச்சிடுறேன். பரவாயில்ல. போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. போமா. குடு வித்யா. உன்கிட்ட தைரியமா இருன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னோட தைரியத்தை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும்.